ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலுங்க. செவ்வாய்க்கிழமை வந்துட்டு வெற்றிலை வைத்துவாங்க எல்லாருமே. பாருங்கள், இந்த 6 வெற்றிலை வச்சுட்டு உங்களோட கோரிக்கை என்னவோ நீங்கள் வந்துட்டு ஒரு 6 வாரம் வந்தாலே உங்கள் கோரிக்கை எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வேண்டிக்கிட்டு எல்லா ஊர்லேருந்தும் வந்தீங்க வெற்றிலை தீபம் முருகனுக்கு வைப்பாங்க. பாருங்கள், கோயில் இப்படி தான் இருக்குது. கோயில் உள்ள பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வேண்டிகிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேற்றினாக்கா 6வது வாரத்தில் சந்திரத்தில் ஓம்ன்ட்டு முருகான்னு நம்ம எழுதுங்க. யாருக்கெல்லாம் நிறைவேறிக்கோ அவங்க இது மாதிரி பண்ணுவாங்க. அதே போல் வந்து சில பேர் ஒரு வாரமும் அது ஓம் மேலே ஓம் போட்டிருப்பாங்கல்ல, மேலே அது குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. அவங்க வேண்டியது ஒரு வாட்டியும் அவங்க குங்குமம் வச்சுட்டு 6 வாரத்துக்கு வச்சுட்டோம். அதுக்குள்ளே அவங்களோட வேண்டியது கண்டிப்பாக நிறைவேறிடும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் கோயிலுங்க. அதே போல் பாருங்கள், எடுத்து வந்து தீபம்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வெற்றிலை தீபம் தான் இது. அதுக்கடுத்து தான் அதே கோயில் வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்களும் இங்கே போடுவாங்க. இங்கே வந்துட்டு இருமுடியெல்லாம் கட்டுவாங்க. ரொம்ப விமரிசையாக இந்த கோயில் இருக்குது. இது பெங்களூரில் முருகன் கோயிலுங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருப்பார் பாருங்கள் முருகர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச முருகனுங்க. அதே மாதிரி நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க. அவங்க வேண்டுதல் அத்தனையுமே கண்டிப்பாக நிறைவேறாங்க. நீங்களும் பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலை கண்டிப்பாக தரிசிக்கணும் அன்னு வேண்டிக்கிறேன். தாழ்மையோடு வேண்டிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகனுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேலாயுதபாணிக்கு அரோகரா, கோதண்டபாணிக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.